வணக்கம். வெள்ளை ஏகாதிபத்தியத்திடமிருந்து நாடு விடுதலை பெற்ற 80வது விடுதலை திருநாள் இன்னைக்கு நாடு முழுமைக்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் முதல் முறையாக கோட்டையில கொடியேற்றினாரு. அதுல விஜய் கொடியேற்றுறத கவனிச்சவங்களை விட, அதை பேசுபொருளா ஆக்கினவங்களை விட, அதை விவாத பொருளா மாத்தவங்களை விட அங்க வேற ஒண்ணுதான் கவனிச்சாங்க. அது என்னன்னா, முதலமைச்சர் அப்படியே வணக்கம் வைக்க அவருக்கு ஸ்டைலா வணக்கம் வச்சாங்க ஒருத்தவங்க. அதான் ஊடகங்கள்ல, காட்சி ஊடகங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல, ஏன் தேநீர் நிலையத்துல, முடி திருத்த போற கடையிலன்னு எல்லா இடங்கள்லையும் இப்ப பேசுபொருள் அதுதான். அதாவது நம்ம சுதந்திர நாளை கொண்டாடுறோம். அப்ப சுதந்திரம் பெற்ற நாள் அப்படின்னு சொல்றோம்னா நாம மறைமுகமா இன்னொரு செய்தியை சொல்றோம். நாம அடிமையா கிடந்தோம், அடிமைப்பட்டு கிடந்தோம் அப்படிங்கிற செய்தி. அப்ப அடிமைப்பட்டு கிடந்தோங்கிறத சொல்லி அதை நினைவூட்டி ஏன் விடுதலையை கொண்டாடணும்னா, இந்த விடுதலைக்காக அளப்பெரும் ஈகங்கள், தியாகங்கள், உயிரிழப்புகள் அப்படி நிறைய செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலே தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், வேலுநாச்சியார், குயிலி, வெண்ணிக்காலடி அப்படின்னு எண்ணற்ற வீர மறவர்கள் போர்க்களத்துல வீர போர் புரிஞ்சு அவங்க உயிர்களை ஈகம் பண்ணாங்க. அதே போல வஉசி, திருப்பூர் குமரன், சிங்காரவேலர், ஜீவானந்தம், காமராசர், முத்துராமலிங்க தேவர், கக்குன்னு பல தியாகிகள் தங்கள் வாழ்நாள்ல பெரும்பங்க சிறை கொட்டடில கழிச்சாங்க. இப்படி சொல்ல முடியாத ஈகங்கள். யாழின் வாலாபாக் படுகொலை இந்த நாட்டுல நிகழ்த்தப்பட்டுச்சு. வாழ வேண்டிய வயதுல 23 வயதுல பகத்சிங் இந்த நாட்டுல தூக்கு கயத்துக்கு முத்தமிட்டு உயிரை ஈகம் பண்ணார். இப்படி ஈகங்களை, தியாகங்களை நினைவுகூர வேண்டிய நாள் இந்த விடுதலை திருநாள். அப்ப பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன், மருதுபாண்டியர், வேலுநாச்சியார், வஉசின்னு இவங்களை தான் பேசிக்கணும். இவங்களை தான் பேசுபொருள் ஆக்கிஇருக்கணும். இவங்களோட தியாகத்தை, அளப்பரிய மக்களுக்கான செயல்பாடை அதைத்தான் பேசுபொருளாக்கி நம்ம விவாதிச்சிருக்கணும். ஆனா எது விவாதிக்கப்பட்டுச்சு? அந்த வரிசையில் உட்கார்ந்துருந்தாங்கல்ல, யார் உட்கார்ந்துருந்தா? மதிப்பிற்கும் போற்றதற்கும் உரிய தங்க தாரகி செல்வி திரிஷா அவர்கள். அவங்க உட்கார்ந்துருந்ததுதான் பேசுபொருள். நாம திரிஷா அப்படின்னு பேசினோம்னா, நீங்க கண்ணிய குறைவா பேசாதீங்க, தரமற்ற அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு அறிவுரை மழை. நாம தரமற்று நடந்துக்கல, நாம கண்ணிய குறைவா பேசல, நாம கீழ்த்தரமான அரசியல் பண்ணல. ஆனா கீழ்த்தரமா நடக்குது இல்ல, அதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இந்த நாட்டுல முதல் முறையா ஒரு மாநில கட்சி தேசிய கட்சிகளை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது என்றால் அது திமுக. அறிஞர் அண்ணா தலைமையில 67ல முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிக்குது. அது உண்மையிலே ஒரு மாற்றம் தான். அண்ணா ஆட்சியை பிடிச்சாரு, முதலமைச்சரா பதவியேற்க போறாரு. முதலமைச்சரா பதவியேற்க போறப்ப அவரோட வாகனத்துல அண்ணா ஏறுறாரு. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் சொல்றாங்க, அண்ணியும் கூட்டு போகலாமே, நீங்க முதலமைச்சர் பாக்கணும்னு அன்னைக்கு ஆசை இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஆனா அண்ணா சொல்றாரு வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டு, கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடையே இடைவெளி வேணும்னாரு. அன்னைக்கு தொலைக்காட்சி கிடையாது, அன்னைக்கு நேரடியா பார்ப்பதற்கான வசதி கிடையாது, அன்னைக்கு யூடியூப் போன்ற தளங்கள் கிடையாது, சமூக வலைதளங்கள் கிடையாது. அப்ப அண்ணா முதலமைச்சர் நேர்ல பார்த்தாதான் உண்டு. அன்னைக்கு தொலைக்காட்சியில இந்த அளவுக்குலாம் இல்ல, ஒண்ணு இல்ல. அப்ப அந்த சமயத்துல தன்னோட மனைவி தான் முதலமைச்சரா பதவியேற்கிற நிகழ்வுல கடைக்கோடுல கூட உட்கார்ந்து பார்க்க கூடாது, கடைக்கோடுல கூட அவங்க உட்காரக்கூடாது, அது குடும்ப ஆதிக்கத்தை கட்சிக்குள்ள கொண்டு வரதாயிடும் அப்படின்னு முழுக்க முழுக்க மறுத்தவர் அண்ணா. ஆனா இன்னைக்கு முன் வரிசையில யார் உட்கார்ந்துருக்கா? தாவேகாரசோட முதல் சுதந்திர நாள் நிகழ்வு அத விஜய் கொடியேற்றுறாரு. முதல் வருஷத்துல யாரு உட்கார்ந்து பார்த்து ரசிக்கிறா? யாரு வணக்கம் சொல்றா? யாரு? தங்க தாரகை திரிஷா அவர்கள். அப்ப இது எதேச்சா நடந்தது இல்ல, திட்டமிட்டு நடக்குது. இது ஏன் செய்யறாங்க? இதை செஞ்சா பேசு பொருளாகும், விமர்சனமாகும், கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, பகடி பண்ணுவாங்க, தாவேக்காரங்க இதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறுவாங்க என்று நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் தங்க தாரகிய வருஷத்துல உட்கார வைக்க காரணம்
தமிழ்நாட்டுக்கு விஜய் ஒரு செய்தியை சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு மிக தெளிவாக ஒரு செய்தியை விஜய் சொல்றாரு. ஏற்கனவே ஒரு திருமண மேடையில இதே தங்க தாரகையோட விஜய் ஒரு மேடையை பகிர்ந்துகிட்டார். ஒரு திருமண நிகழ்வுக்கு விஜயும் திரிஷாவும் ஒன்னா போனாங்க. அப்ப ஒரு செய்தி நாட்டு மக்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அதே போல இப்ப ஒரு செய்திய நாட்டு மக்களுக்கு விஜய் சொல்லாம சொல்லிட்டாரு. ஏன்னா திரிஷா ஒரு அதிகார மையம் சொல்லுவாங்க. திமுக ஆட்சி காலத்துல கிச்சன் கேபினட்பாங்க. கிச்சன் கேபினட்னா சமையலறை அதிகாரத்தை முடிவு பண்ணுது. அவங்க யாருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணுங்கிறத தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு துர்கா ஸ்டாலின் கிச்சன் கேபினட் அவங்க ஒரு அதிகார மையம்பாங்க. அதே போல திரிஷா ஒரு அதிகார மையம் என்பதைத்தான் விஜய் மீண்டும் ஒரு முறை நாட்டு மக்களுக்கு சொல்லாம சொல்லியிருக்காரு. எப்படிப்பட்ட தமிழ்நாடு! நாவலரும் காவலரும் ஆண்டது இந்த நாடு, நாம் தமிழர் நாம் தமிழர் என்று பாடு அப்படின்னு பாரதாசன் பாடுறாரு. தாயின் முளைப்பாலோடு வீரம் உண்டது தமிழ்நாடு, நாம் தமிழர் நாம் தமிழர் என்று பாடுங்கிறார். அந்த தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கன்னு சொல்லிட்டு சங்கரஞாங்கிற ஈகி பட்டினி போராட்டம் கிடந்து இறந்து போனார். பெரிய பெரிய அறிஞர்கள், தலைவர் பெருமக்கள் மிக பெரும் போராட்டம் நடத்தி ரத்தம் சிந்தி உயிரை விளையாக கொடுத்து இந்த நாட்டில் இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். ஆனா இந்த நாடு யார் கையில் இருக்கு? யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு? இங்க யாரு ஆதிக்கம் செய்த? யாரு ஆளுகை செய்த? திரிஷாவெல்லாம் நாட்டில் ஒரு அதிகார மையம் என்றால் இந்த கொடுமையை என்னங்க சொல்றது? என்னன்னு சொல்லி துளைக்கிறது? வெக்கம் இல்லாம கூச்சம் இல்லாம இதுக்கு முட்டை கொடுத்து பேசுறானே. குறைந்தபட்சமா அது தவறா இருக்குது. அதை பார்க்கிறப்போ சரியா இல்ல, இப்படிலாம் செய்யக்கூடாது. 2 ஆண்டு காலத்துல அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அதிகாரத்தை கொடுத்துருக்காங்கன்னா நம்ம மக்களுக்கு நேர்மையா நடந்துக்கணும், கண்ணியமா நடந்துக்கணும். மக்களுக்கான ஒரு ஆட்சியை நாம் கொடுக்கணுங்கிற குறைந்தபட்சமான பொறுப்புணர்ச்சி இல்லையே. பல ஆண்டு காலம் போராடி, மக்களுக்காக போராடி, வழக்களை வாங்கி, சிறைப்பட்டு, போராட்ட களத்தை தொடச்ச நின்று, தோல்விகளுக்கு பிறகும் களத்துல மக்கள் நம்பிக்கை பெற்று அதிகாரத்துக்கு ஒருத்தர் வந்திருந்தான்னா அவனுக்கு இந்த ஆட்சியாரத்தோட மதிப்பு தெரியும். களத்துக்கு போகாம, போராட்டம் நடத்தாம, வழக்கு வாங்காம, கைது செய்யப்படாம, ஊடகம் சந்திக்காம, எதையும் செய்யாம ஒருத்தன் நேரா அதிகாரத்தில் உட்கார்ந்தான்னா இந்த ஆட்சி அதிகாரத்தை அவன் துச்சம் தான் நினைப்பான். மயிலா கூட மதிக்க மாட்டான். ஆட்சி அதிகாரத்துல அமர வச்சாங்கல்ல, அந்த மக்களை மயிலா கூட மதிக்க மாட்டான். அவன் அதுதான் நடக்குதுங்க. வேற என்ன நடக்குது? நமக்கு அதெல்லாம் அளப்பரிய கோபத்தை ஏற்படுத்துது. நான் திரும்ப திரும்ப ஒரு செய்தியை பதிவு பண்றேன். யாருக்குமே இல்லாத சிறப்பு சலுகை விஜய்க்கு இருக்கு. இதே போல கடந்த ஆட்சியில ஸ்டாலின் சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை ஒரு பெண்மணியை அந்த இடத்துல உட்கார வைக்க முடியுமா? உதயநிதி உட்கார வைக்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சிருக்க முடியுமா? ஓபிஎஸ் உட்கார வச்சிருக்க முடியுமா? யாராவது ஒருவர் தமிழ்நாட்டில் இது போல செஞ்சிருக்க முடியுமா? ஆனா விஜய் செய்ய முடியும். ஏன்னா விஜய் என்ன பண்ணாலும் அதுக்கு முட்டு கொடுக்க தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் 50 லட்சம் பேர் இருக்கேன். என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு தமிழ்நாட்டில் 25 லட்சம் பேர் இருக்கேன். இதான் கேலி கூத்து, தமிழ்நாட்டோட சாவை கேடு. இந்த நாடு விடுதலை பெறுவதற்காக ஈகம் பண்ணாங்கல்ல சுதந்திர போராட்ட வீரர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள், அவங்களோட வாரிசுகள், அவங்களோட குடும்பம் வருஷத்துல உட்கார்ந்தா அது சரியானது. ஆனா யாரு உட்கார்ந்துருக்கா? தங்க தாரகி திரிஷா அவர்கள் அமர வைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்க ஒரு அதிகார மையம்ங்கிறத திரும்ப திரும்ப நாட்டுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் விஜய் நினைவூட்டி கொண்டே இருக்காரு. அதுதான் சத்தியம். இதுல நம்ம பல இடங்கள்ல அதை பேசணும். தமிழ்நாட்டில் விஜயை கூட கடுமையா விமர்சிச்சுட்டு வழக்கு வாங்காம, கைது செய்யப்படாம தப்பிக்க முடியும். ஆதோர்ஜனாவை யாரு? நிழல் முதலமைச்சர். இவர் முதலமைச்சர்னா ஒரு முதல் போட்ட அமைச்சர். அந்த முதல் போட்ட அமைச்சர் இருக்காருல ஆதோர்ஜனா, அவரை விமர்சிச்சுட்டு கூட கைது செய்யப்படாம இருக்க முடியும், வழக்கு வாங்காம இருக்க முடியும். அதே போல புஷி ஆனந்த், ராஜமோகன், ரமேஷ், யாரை வேணாலும் விமர்சிக்கலாம். விமர்சித்து வழக்கு இல்லாம, சட்டபூர்வமான நெருக்கடி இல்லாம இருக்க முடியும். ஆனா திரிஷா குறித்து பேசிவிட்டால் இங்க யாரும் இருக்க முடியாது. உடனடியா அரசு எந்திரம் குதிரை வேகத்துல செயல்படும். அது என்ன குதிரை வேகம்? தஞ்சாவூர்ல காலையில 9:30 மணிக்கு புகார் கொடுத்தா 11 மணிக்கு நீலாங்கரையில தஞ்சாவூர் போலீஸ் நிற்கும்.
எப்படி கைது செய்யப்பட்ட 2 மணி நேரத்துக்குள்ள தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு வந்து கைது பண்ணுங்க அளவுக்கு குதிரை வேகத்தை செயல்படும். யாருக்காக? திரிஷாங்கிற தங்க தாரைக்காக தான். அதனால எதிர்க்கட்சி தலைவர்னு பார்க்க மாட்டாங்க, சாதாரண ஒரு மகன் பார்க்க மாட்டாங்க, யாரா இருந்தாலும் கைது பண்ணுவாங்க. வேடசந்தூர் நாம் தமிழர் கட்சியோட வேடசந்தூர் வேட்பாளர் தம்பி ஹுசைன் அவர் கைது செய்யப்பட்டார். எதுக்காக? திரிஷா குறித்து பேசிட்டாரு. அதே போல வந்து அருள் ஆனந்தமா நம்ம ஒரு தம்பி ஜென்ஸ் டிஎம்கே சேர்ந்த தம்பி அவர் கைது செய்யப்பட்டார். இதுக்காக திரிஷாவை பேசிட்டாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். இதுக்காக திரிஷாவை பேசிட்டாரு. இந்த திருச்சி சூர்யா அப்புறம் வந்து முக்தார் 2 பேருமே பொறுக்கிகள் தான். ஆனா அவங்க கைது செய்யப்பட்டது கூட இதுக்காகத்தான். கடைசியா உதயநிதி ஸ்டாலின் நினைச்சிருந்தா ஒரு அவதூறு வழக்கு போட்டு விட்டுருக்கலாம். என்ன கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா வழக்குகளுக்கும் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் கைது செய்யப்படுறார். இப்படி எல்லாரும் கைது பண்ணாங்க. யாருக்காக? திரிஷாவுக்காக, தங்க தாரகை திரிஷாவுக்காக. இப்ப இன்னைக்கு கமலாலயத்துல வந்து ஒரே நாடு 2.0 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து கமலாலயத்துல வந்து பாஜக சார்பாக நடத்துறாங்க. அதுல வந்து பாஜகவோட மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பேசுறப்ப கொச்சையா பேசிடுறாரு. அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தை தேடினாரு. அப்பாவை காணும்னா போய் அப்பா யாருன்னா போய் அம்மாட்ட கேட்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கொச்சையா பேசிட்டாரு. அன்னை காலத்துல நயினா நாகேந்திரன் விடுத்த அறிக்கைகள், அதாவது தாவேக அரசோட அவலங்களை சாடி விடுத்த அறிக்கைகள்லாம் வந்து அரசியல் மாற்றங்களை கடந்து வரவேற்புக்குரியதா இருந்துச்சு. அதாவது சரியா சொல்றாரு, ஆளுங்கட்சியோட தவறுகளை சுட்டி காட்டுறாரு, இந்த அவலத்தை வந்து தோல் வச்சு பேசுறாங்கிற மாதிரி சில அறிக்கைகளை வந்து நயினா நாகேந்திரன் கொடுத்த அறிக்கைகள் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து தேவையில்லாம வார்த்தை விட்டுருக்காரு. இந்த பேச்சு கண்ணே குறைவானது, கண்டனத்துக்குரியது. இந்த பேச்சு ஒருபோதும் ஏற்க முடியாதுங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கோம். அதே சமயத்துல திரிஷாவை பேசுறதுக்காக இத்தனை பேரை கைது பண்ணிச்சு தாவேகாவோட அரசு எந்திரம். இப்ப முதலமைச்சர் விஜயோட தாய் சோபா குறித்து கொச்சையா பேசியிருக்காரு நயினா நாகேந்திரன். அந்த பேச்சை எந்த காலத்திலையும் எப்போதும் நியாயப்படுத்த முடியாது. அப்ப நயினா நாகேந்திரனை கைது பண்ணணும்ல உங்களோட தர்க்க நியாயத்தின்படி. ஏன்னா நீங்க உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் அவரே கைது பண்ணிட்டீங்க. இங்க வந்து திரிஷா பேசுறதுக்காக இங்க விஜயோட அம்மாவே பேசியிருக்காரு. யாரு? நயினா நாகேந்திரன். அப்ப அவர் மேல வழக்கு போட்டுக்கணும், அவரை கைது பண்ணணும். அதை செய்யுமா தாவேக அரசு? ஒருபோதும் செய்யாது. ஏன்னா 2 செய்தி. முதல்ல நயினா நாகேந்திரன் இடத்துல பேசுனது திரிஷாவை பத்தி இல்ல, விஜயோட அம்மாவை பத்தி. அதனால கைது பண்ண முடியாது. அப்புறம் அதை தாண்டி அவர் பாஜகவோட மாநில தலைவர், அவரை கைது பண்ணா மோடியும் அமித்ஷாவும் கோபம் கொள்ள நேரிடும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, மைக்கிள்னு ஒரு தாவேகாவை சேர்ந்த ஒருத்தன் இப்ப கைது செய்ய விட்டேன். முருகனை குறித்து கொச்சியா அவன் எழுதுனான், ஆபாசமா எழுதுனான். இதுவே திமுக ஆட்சியோ இல்ல வேற ஒரு ஆட்சியோ நடந்திருந்தா பாஜக வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சு பெரிய அளவுல அரசியல் பண்ணியிருக்கும். ஆனா இந்த தடவை அப்படி இல்லாம தொட்டும் தொடாம பட்டும் படாம விடுதுன்னா, இன்னும் சொல்ல போனா பாஜகவை சேர்ந்த பாஜக கூட்டணியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ஒவ்வொருத்தரையா தாவேகா தூக்குறப்ப விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், ஜெயக்குமார், மரகதம் குமரவேலு, அப்புறம் எஸ்ஐ சுப்பையா அப்படின்னு ஒவ்வொருத்தரையா தூக்குறப்ப நம்ம கூட்டணியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை தாவேகா தூக்குறதான்னு பாஜகவுக்கு கோபம் வரல. ஏன்னா பாஜக விரும்புகிற பாஜகவோட பரிபூர்ண ஆசையோடு தான் இந்த ஆட்சி நடக்குது. அதனால பாஜக மிதவாத போக்குட்டு தான் இந்த ஆட்சியை வந்து கையாளுது. அப்ப நயினா நாகேந்திரனை ஒருவேளை விஜய் அரசு கைது பண்ணா பாஜகவுக்கு கோபம் வர நேரிடும். ஏற்கனவே பாஜகங்கிற இந்த கட்சி பேர்ல பான்னு கூட சொல்ல மாட்டேன், சொன்னா கூட ஜி கோச்சுக்குவார்னு பயந்து அடுக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் எக்காரணம் கொண்டும் நயினா நாகேந்திரனை அவர் கைது பண்ண மாட்டார். அது தெளிவானது. அதுக்கு முன்பே சொன்னது போல 2 காரணம். ஒன்னு, அவர் திரிஷா பத்தி பேசல, இன்னொன்னு அவர் பாஜகவோட மாநில தலைவர். அப்ப அதுதான் காரணம். இதுல ஊடகங்கள் வந்து அதை வந்து திரிஷா அங்க உட்கார்ந்ததையும் விஜய் வணக்கம் வச்சதையும் ரொம்ப அதை இலகுவாக்கிடுச்சு, நார்மலைஸ் பண்ணிடுச்சு. அதாவது சிஎம் விஜய் பேச பேச திரிஷா கொடுத்த ரியாக்ஷன், கார்ல இருந்து இறங்குறப்ப திரிஷா கொடுத்த ரியாக்ஷன், திரிஷா வந்தப்ப சோபா சந்திரசேகர் விஜயோட தாயா கொடுத்த ரியாக்ஷன் போட்டு என்னென்னமோ போட்டு காட்சி ஊடகங்களே ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க.
தமிழ்நாடு அரசியலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒன்றும் சொல்றதுக்கெல்லாம் இல்லை. பொது மேடையில இதெல்லாம் ரொம்ப அசிங்கம், அநாகரிகம், தமிழ்நாட்டுக்கு கேவலம், இழுக்கு, வெக்கக்கேடு, எந்த வார்த்தை வேணாலும் சொல்லலாம். அதனால இது இதோடு நிக்க போறது இல்லை, இந்த ஒரு நிகழ்ச்சியோடு நிக்க போறது இல்லை. இனிமே எல்லா நிகழ்ச்சிக்கும் அவங்க ஆஜராவாங்க. ஏற்கனவே விஜய் பதவியேற்ற நிகழ்வுல வந்து அவங்க கலந்துக்கிட்டு கையை காட்டினாங்க. கையை காட்டினது மூலமா இது என் நிகழ்ச்சி, எங்க நிகழ்ச்சி அப்படின்னு அவங்க சொல்ல வர்றாங்க. இதோடு நிக்க போறது இல்லை. யார் யாருக்கோ அரசு பதவியும் அரசு பொறுப்பும் கொடுக்கப்படுது. அர்ச்சனா கல்பாத்தியெல்லாம் கொடுக்கப்படுது. அப்ப நீங்க தங்க தாரைக்கு யோசிச்சு பார்க்க வேண்டியதுதான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன உணர்வு, மான உணர்வு, சூடு, சொரணை, வெக்கம், தன்மானம், பகுத்தறிவு கொண்ட தமிழர்கள் மனசை கல்லாக்கிங்க. வேற வழி இல்ல, தங்க தாரகை உதயமாயிட்டாங்க.